16 நாட்களா வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த முதல்வர், என்ன கள்ளக்குறிச்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத முதல்வர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்காத ஒரு முதல்வர், தங்கை ஆசிஃபாக்கு விளக்கம் கொடுக்காத முதல்வர், அண்ணா நகர் பாலியல் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சை தீராத வகையில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், என்ன பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இன்னைக்கு 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு தங்கையை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க போன வாரத்தில். இதையெல்லாம் பாதுகாக்க தவறிய ஒரு முதல்வர், கூட்காவை வந்து சட்டசபைக்குள்ளே கொண்டு போய் இங்கே கூட்கா விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்ச முதல்வர் இன்றைக்கும் கூட்கா கிடைக்கலையான்னு தெரியல. இன்றைக்கும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த முதல்வர் இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை யார் கேட்டா? திரும்பவும் நீங்க ஒரு குற்றவாளியை போன்ற ஒரு தோற்றத்தை தான் நீங்க வந்து சித்தரிக்கிறீங்க. இல்ல அவர் இது அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா? ஏன் 62 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தானே, அப்பயே நீங்க விளக்கம் கொடுக்கல? நீங்க ஏன் போய் பார்க்கல? அப்போ உங்களுக்கு அதுக்கான திராணியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது பேசுறதுக்கு. ஏன் பேசுறீங்க? ஒரு ஆணை போட்டதுக்கு பிறகு நீங்க பேசலாமா? முடியாது. எப்படி பேசுனீங்க? விளக்கம் கொடுத்தீங்க. ஆட்சியும் அதிகாரமும் இருக்கின்ற திமிரு தானே.